பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் முஸ்லிம்லயும் சரி புகாரியும் சரி அறிவிக்கப்பட்ட ஒரு கண்ணுக்கான மருத்துவத்தை தான் பார்க்க போறோம். நபி அவர்களே இதை சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு நோய்க்கான நிவாரணமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நோய்க்கு நம்ம வேற எந்த ஒரு நிவாரணத்தையும் இதை விட சிறந்ததாக பார்க்க முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை அறிவிக்கிறவங்க சயீத் இப்னு ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ட்ரஃபிள்ஸ் இருக்கு பாருங்க, அது மன்னாவை போன்றது. மன்னா அப்படின்னு என்னன்னா மண்ணு சல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உணவுகளை பனு இஸ்ரேலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவங்க பாத்தீங்கன்னா அதை விவசாயம் பண்ணவும் இல்லை, அறுவடை செய்யவும் இல்லை. அல்லாஹ்வே என்ன பண்ணா, மண்ணு சல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உணவுகளை கொடுத்தான்ல. அதே போல அந்த மன்னாவை போன்றதுதான் இந்த ட்ரஃபிள்ஸ். அந்த ட்ரஃபிள்ஸை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இது பாத்தீங்கன்னா நாம அக்ரிகல்ச்சர் பண்ண தேவையில்லை, அதாவது விவசாயம் பண்ண தேவையில்லை, தானாகவே வளரக்கூடியது. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல வரக்கூடிய அந்த நீர் இருக்கு பாருங்க, அந்த நீர் நம்மளுடைய கண் நோய்களை நீக்கும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கண் சம்பந்தமான எல்லா நோய்க்குமே இதுல உங்களுக்கு நிவாரணம் இருக்கு. அதுலயும் கண் பார்வையை கூட உங்களுக்கு என்ன பண்ணும், கூட்டி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக கண் பார்வை சுத்தமாவே போயிருக்குது அப்படின்னாலும் கூட, அதாவது குறைஞ்சு ஏதோ ஒரு கட்டத்துல போகுது அப்படின்னா, நம்ம இது யாருக்கு சொல்றோம்னா கண்ணு பிறக்கும் போதே இல்லாதவங்களுக்கு கிடையாது. நடுவுல சில காரணத்தினால, இன்ஃபெக்ஷனால இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால போகுது அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு கூட இதை என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்றாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதனால வேற என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குன்னா, கண்ணு சிலருக்குலாம் செவந்தே இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுல பாத்தீங்கன்னா வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும், கண்ணு குத்துதும்பாங்க, கண்ணுக்குள்ள ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் இது ஒரு நிவாரணமா இருக்கு. கண் பார்வையும் பல மடங்கு உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய பழைய தன்மைக்கு இது கொண்டு கொடுக்கும். அதாவது நார்மலா எப்படி இருக்கணுமோ கண்ணு, அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கெட்டுட்டு போகுதுன்னா திரும்பவும் இது கொண்டு கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, எப்படி ஐ டிராப்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஐ டிராப்ஸ் மாதிரி நம்ம விட்டுக்கலாம். கண்ணில் டெய்லி ஒரு தடவை நைட்டோ அந்த மாதிரி நேரத்துல ஒரு டிராப் என்ன பண்ணலாம், நம்ம கண்ணில் விடலாம். அதோட பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம ரெகுலரா செய்யறது மூலமாக கண்ணுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இமேஜஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. நீங்க வர்ற இமேஜஸ் எல்லாமே அந்த ட்ரஃபிள்ஸை பத்தி தான். இது எங்க அதிகமா விளையுதுன்னு பார்த்தோம்னா டெசர்ட் இருக்கக்கூடிய ஏரியா தான், அதாவது பாலைவன ஏரியா. முக்கியமா பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல விளையும். மத்திய கிழக்கு நாடுகள்னா என்னது, சவுதி, UAE, கத்தாரு அந்த மாதிரி ஏரியால விளையும். அதே மாதிரி ஆப்பிரிக்கன்ஸும் சொல்றாங்க, எங்க பக்கமும் விளையும்னு சொல்றாங்க. அதனால இதை அதுலயும் அதனால இது அங்கதான் அதிகமா கிடைக்கும். அதே சமயத்துல இப்ப எல்லாமே இம்போர்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது, எங்க வேணா நம்ம என்ன பண்ணலாம், காசை கொடுத்தா வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இது பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கும். அதுல டெசர்ட் ட்ரஃபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. டெசர்ட் ட்ரஃபிள்ஸ்னா பாலைவன ட்ரஃபிள்ஸ். எப்படி நம்ம காயிலேயே நாட்டுக்காய் அப்படின்லாம் சொல்றோம்னா அந்த மாதிரி டெசர்ட் ட்ரஃபிள்ஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு இன்னும் சிறந்தது, அதை தான் நபி அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா அந்த மண்ணு சல்வாவை போன்ற மண்ணுவை போன்ற ஒரு பொருளாக நம்மளுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்குது. சரி, இது எப்படி நம்ம செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இதை வாங்கணும். பொதுவா இங்க இருக்கிற நார்மல் கடையில எல்லாம் கிடைக்காது. நல்லாவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வெரைட்டி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். அப்படி இல்லாட்டினா பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கவங்க நிறைய பேர் ரிலேஷன்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி அனுப்பிச்சுடுவாங்க. இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஷேர் பண்ற பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் 2ஆ கட் பண்ணிடணும். 2ஆ கட் பண்ணி நடுவுல, அதாவது 2ஆ கட் பண்ணதுல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பீஸ்ல நடுவுல சின்னதா என்ன பண்ணுங்க, குழியாட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு ஃபாயில் பேப்பர்ல அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ல அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, சுத்திக்குங்க. சுத்திட்டு அடுப்பு மேல வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அது சூடாகும். அது சூடாகும் போது அந்த பழத்துல இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வரும். அந்த குழி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த தண்ணி சேர்ந்துடும். அந்த தண்ணியை நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வீட்டுல யூஸ் பண்ணும். இல்ல வேற என்ன மெத்தட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரோஸ் வாட்டர் எடுப்போம்ல, அந்த மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் பொதுவா எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இட்லி வேக வைக்கிற ப்ராசஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கீழே தண்ணி ஊத்திடுவாங்க, மேல பாத்தீங்கன்னா ஒரு தட்டு மாதிரி வச்சு அதுல என்ன பண்ணிடுவாங்க, இந்த ட்ரஃபிள்
ட்ரஃபிள்ஸை போட்டுருவாங்க. கீழே இருக்கக்கூடிய தண்ணி ஆவியா போய் மேல இருக்கக்கூடிய ட்ரஃபிள்ஸ் வேகும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி நீராவியா போனதுக்கு பிறகு அதை அந்த மூடியிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஒரு பைப் மூலமா கலெக்ட் பண்ணுவாங்க. பொதுவா அதுக்கான டிவைஸ் நம்மள்ட்ட வீட்டுல இருக்காது. ஆனா ரோஸ் வாட்டரே அப்படிதான் செய்வாங்க. ரோஜா பூ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டீமை பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டீம் வந்து படப்பட அந்த ரோஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து என்ன ஆகும், ஆவியா போய் மேல இருக்கக்கூடிய ஒரு மூடியில ஒரு பைப்ல கலெக்ட் ஆகும். அது பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆகும், நல்லா வந்து டிஸ்டில்டா வரும். அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணும். அது நார்மலா வீட்டுல நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா அதை வந்து என்ன பண்ணுங்க, பாதியா கட் பண்ணி நடுவுல குழியை தோண்டி அதை வந்து ஒரு ஃபாயில் பேப்பர்லயோ அப்படி இல்லாட்டா நீங்க என்ன பண்ணலாம், தொட்டாங்குச்சியில கூட என்ன பண்ணலாம், நடுவுல வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், லைட்டா வந்து அடுப்புல வச்சு சூடு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அதனுடைய தண்ணி கிடைக்கும். இப்படி யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த சிரப்பே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐ டிராப்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து சாப்பிட்றது கிடையாது, கண்ணுக்கு போறதா. இதனுடைய ஐ டிராப்ஸே நீங்க என்ன பண்ணலாம், ட்ரஃபிள்ஸ் ஐ டிராப்ஸ்ன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம். நம்ம இதை போய் தேடி வாங்கி செய்யறதை விட அந்த டிராப்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்களே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி ரோஸ் வாட்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, ரோஸ்மெரி ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, ஆல்மண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி ட்ரஃபிள் வாட்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதே இருக்குது. அதை வாங்கி என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம வந்து இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அப்ப அதை வந்து உங்களுடைய எல்லா வித கண் பிரச்சனைக்கும் நீங்க வந்து டெய்லி ஒரு டிராப்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல போட்டுக்கோங்க, உங்களுக்கு சரியாயிரும். இது இல்லாமலும் கண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சுருமா. சுருமாவும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நிறைய நேரத்தில் நம்மளுடைய கண்ணு ஹீட் ஆகிறனாலையும் நமக்கு என்ன ஆகுது, நிறைய ப்ராப்ளம் வருது. கண் பார்வை இதாகுது, எரிச்சலாகுது, செவந்து போகுது, எல்லாமே இருக்கு. சுருமாவையும் வழக்கமாக யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சுருமாவை எப்படி யூஸ் பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. சுருமா கல்லாவும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம், சுருமா பொடியாவும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸான ஒரு பொருள் கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஐப்ரோக்கு மஸ்காராக்கு வந்து செலவு பண்ற காசை வந்து நம்ம சுருமா கலகாட்டை வந்து செலவு பண்ணிட்டு போயிடலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழு சேரும் இல்ல, நம்ம ஒவ்வொரு நேரம் முகத்தை கழுவுறோம். முகத்தை கழுகும் போதே என்ன ஆகுதுன்னா கண்ணு கிட்ட இருக்கக்கூடிய தூசி எல்லாம் போகுது. ஒழு செய்யறது கூட ஒரு விதத்துல நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு உறுப்புக்கும் நல்லதாக அமைந்து கொண்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல நம்ம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதுதான் கண் பார்வை பிரச்சனைக்கு ஒரு பெரும் காரணமா இருக்கு. அப்படியே இல்லாட்டினாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரத்துக்கு கண்களை மூடிக்குங்க. அது வந்து ரொம்ப நல்லதா இருக்குமாமா. கண்களை மூடி கண்களை திறங்க, கண்களை மூடி கண்களை திறங்க. சிமிட்டாம பாத்துக்கிட்டே இருப்பாங்க கண்களை, அப்படியே வச்ச இடத்துல பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கண்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் கண்கள்ல வருது. வெளிச்சம் இல்லாத இடத்துல உட்காந்து என்ன பண்றது, போனை பாக்குறது, பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா வச்சு பாக்குறது, இருட்டு நேரத்துல பிரைட்னஸ் ரொம்ப எச்சா வச்சு பாக்குறது, இந்த மாதிரி நிறைய தப்புகளையும் நம்ம போன்ல பண்றதன் மூலமாகத்தான் நம்மளுடைய கண்கள் பாதிக்கப்படுது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நிக்மத்துல வந்து கண்கள் ஒண்ணு. எப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களை நம்ம வந்து செவி புலன்களையும் பார்வைகளையும் கொண்டு படைத்தோம் அல்லாஹ் வந்து சாட்சியாக சொல்லும் போதே அல்லாஹ் வந்து நம்மளுடைய படைப்புலயே 2 விஷயத்தை ரொம்ப பெருசா சொல்றான். ஒண்ணு நம்ம காது கேட்கக்கூடிய அந்த திறமையும் கண் பார்வை இருக்கக்கூடிய திறமையும். அல்லாஹ்வுடைய படைப்புல யோசிச்சு பார்த்துக்கோங்க, எத்தனை விஷயம் இருக்கு. நமக்கு ஹார்ட் பீட் கூட முக்கியம்தான், மூச்சு விடுறது கூட முக்கியம்தான். ஆனா அல்லாஹ் வந்து இது 2ஐயும் தேர்ந்தெடுத்து சொல்றானா அந்த பொக்கிஷத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும்னு தெரிஞ்சு கண்களுக்குன்னு கொஞ்சம் அக்கறை செலுத்தி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எப்போதும் சிறந்த பார்வையை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து இது காட்டுறக்கு அது ஒரு காரணமா இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.